ஆஹா, பேஷ் பேஷ், பிரமாதம், மிக பிரமாதம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுருக்கேன் பாருங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். அதில் ஒரு 2 மிளகாய் வத்தல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இதோ உளுத்தம்பருப்பு செவந்தாச்சு. இப்போ இதில் இதோ இத்தினோண்டு புளி, அந்த காரத்துக்கு ஏற்றாப்புல புளியை இந்த எண்ணெயில் போட்டு 2 திருப்பிக்கோங்க. அதில் கொஞ்சம் பொரியட்டும் அந்த புளி. எல்லாம் தாளித்து கொட்டினது எல்லாம் இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிண்டாச்சு. இப்போ முதல்ல இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்ட கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் இந்த 3ஐயும் போட்டதை இதை மாதிரி அரைச்சி வச்சுட்டுருக்கு. இந்த ஏன்னா பூசணிக்காய் போட்டால் இது மசியாது, அதனால் இதை முதல்ல அரைச்சிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டாச்சு. எண்ணெய் வச்சுட்டு இது சக்கரை பூசணிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப்புக்கு, அதை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல லேசார மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதை மாதிரி லேசாக வெட்டிண்டா சீக்கிரமாக வந்துடும், வதங்கிடும். அதனால் இந்த மாதிரி லேசாக வெட்டிக்கோங்க. அதுலேயே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதிலே 2 மஞ்சள் பொடியும் போட்டுக்கணும். போட்டு இந்த 3 நல்லா வதக்கணும். அது வதங்கலைன்னா, அந்த பூசணிக்காய் வதங்கலைன்னா ஒரு கை தண்ணி தெளிச்சுக்கோங்க. அது வதங்கிறதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கியாச்சு பாருங்க. இப்படி வதங்கியாச்சு. இந்த வதக்கினதை அப்படியே ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ வதக்கி வச்ச இந்த பூசணிக்காயை ஆறினதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு அதை அரைக்கணும். தண்ணி விடப்படாது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகை போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. இப்போ மஞ்சள் பூசணிக்காய் தொகையல் ரெடியாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க.